இப்போ பாருங்க நம்ம செஞ்ச இந்த பட்டர் நான் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். 1 ஹவர் தான் நம்ம சூப்பராக இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டிலையே செம்ம சூப்பராக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஹாய், வெல்கம் டு kokila'skitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட்டர் நான். இது வந்து ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. வீட்டிலையே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐட்டம் வச்சு செய்யக்கூடியது. டேஸ்டியாக வீட்டில் பண்ணி சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு 2 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மாவு சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்களோட சாய்ஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நம்ம வந்துட்டு பேக்கிங் சோடா, அடுத்து பேக்கிங் பவுடர் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் தான் சேர்க்க போகிறோம். இந்த பேக்கிங் சோடா பவுடர் எல்லாம் மாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். வேணும்னா நம்ம வந்து சலிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்துட்டு ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அடுத்து வந்து தயிர் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறதுல தான் இருக்கணும். அந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து அப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து கூலிங்லாம் இல்லாத தயிரை தான் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து இதில் வார்ம் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். கொதிக்க கொதிக்க தண்ணி வேண்டாம். தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு வந்து இலக்கமாலாம் பிசையக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது. ஓரளவுக்கு 2த்துக்கும் நடுவில் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து மாவை பிசைஞ்சிட்டு மேலே 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். 1 ஹவர் டைம், அவ்வளோதான். அதுக்கு மேலே விட வேண்டாம். 1 ஹவர் கழித்து நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா மாவு வந்து நமக்கு நல்ல செட் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது மாவு வந்து 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மாவு இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நான் செய்கிறதுக்கு. இதை மாதிரி இதில் வந்து உருண்டை நமக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நம்ம வந்து உருண்டை எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு லேசாக நான் மைதா மாவு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து வழக்கமாக நம்ம வந்து எப்படி இழைப்போமோ அதே மாதிரி இழைக்கலாம். ரவுண்டாகவும் இழைச்சிக்கலாம், இல்லை ஓவல் ஷேப்லேயும் இழைச்சிக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். ஹோட்டல்லலாம் ஓவல் ஷேப்பில் இழைப்பாங்க. உங்களுக்கு அது வந்துச்சுன்னா அந்த மாதிரி இழைச்சிக்கலாம். இப்போ பொறுமையாக இதை வந்துட்டு நம்ம லைட்டாக இதை வந்து நம்ம இழைச்சி எடுத்துக்க வேண்டிதான். ரொம்ப சப்பாத்தி மாதிரி ரொம்ப அப்படியே தின்னாக இழைக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த மாதிரி இழைச்சி எடுத்துட்டு இது மேலே பொடியாக கட் பண்ண மல்லித்தழை தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இழைச்சி எடுத்துட்டேன். இது மேலே வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி மல்லித்தழையை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது மேலே சேர்த்துட்டு அடுத்து இது மேலே வந்து கொஞ்சமாக கருஞ்சீரகம் தான் நான் சேர்க்க போகிறேன். ஸோ கருஞ்சீரகம் அதில் சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா இழைச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த மல்லித்தழை வந்து மாவில் வந்து நல்லா ப்ரெஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக கருஞ்சீரகம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அகைன் நம்ம வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு ஒரு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ண மாதிரி விட்டுட்டு இப்போது இந்த சப்பாத்தியை வந்து இந்த மாவை வந்து நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாவை வந்து நம்ம திருப்பிட்டு நார்மல் பச்சை தண்ணி இருக்கு இல்லையா, அந்த பச்சை தண்ணியை வந்து லைட்டாக இது மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தவா வந்து நல்லா சூடாகிடுச்சு. நம்ம யூஸ் பண்ணுற தவா வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தண்ணி அதில் தேய்ச்சிட்டு தவாவில் போடும் பொழுது அது வந்து நல்லா ஒட்டிக்கும். இல்லைனா வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும், நம்மளால் வந்து சுட முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து நல்லா தண்ணி வந்து மாவுக்கு பேக் சைடு வந்து அந்த நானோட பேக் சைடில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். தவாவும் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இதில் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ வந்து நான் எடுத்து அப்படியே டைரெக்டாக தவாவில் போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ இது வந்துட்டு இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் அது வந்து நல்லா வெந்துடும். அந்த ஈரம் இருக்கிறதுனால தோசை தவாவில் அது நல்லா போய் ஸ்டிக் ஆகிக்கும். நமக்கு கீழே விழுன்ற பயமே இருக்காது. கொஞ்ச நேரத்தில் அது வந்து நல்லா வெந்து வரும். வெந்து வர ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு அதை வந்து அப்படியே ஃப்ளேமில் டைரெக்டாக உல்ட்டாவாக காட்ட வேண்டியதான். அப்படியே அது வந்துட்டு நல்லா மேலேயும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இதை மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ளேமை வந்து அதில் படுற மாதிரி காட்டி எடுத்துக்கணும்.
இதுக்கு வந்து முக்கியமாக ஹேண்டில் இருக்கிற தவா தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த தவா வச்சுட்டு இது செஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம கரண்டி வச்சு இதை வந்து எடுத்துக்க வேண்டியதான். அது நல்லா ஸ்டிக்காக இருக்கும். அதை வந்துட்டு பொறுமையாக எடுத்தோம்னா அழகாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த நான் மேலே நம்ம வந்து பட்டர் எடுத்து அப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போது நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக பட்டர் எடுத்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். சூப்பராக இருக்கும் இந்த நான் வந்து சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நான் வந்துட்டு இன்னொரு நானும் போட்டு எடுத்துடுறேன். சேம் ப்ராசஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்துட்டு பட்டர் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இன்னொரு நான் வந்து நான் இதில் போட்டுட்டு அதே மாதிரி சேம் ஃப்ளேமை வந்து டைரெக்டாக நான் மேலே காட்டி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போயாவது மாதத்தில் ஒரு நாள் இது வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க, உங்கள் குட்டீஸுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், சுட சுட சூப்பராக நம்மளோட பட்டர் நான் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ.